போர்ட்டபிலிட்டி, டிஸ்பிளே, பேட்டரி பேக்கப், பர்ஃபார்மன்ஸ்னு எதுலையுமே வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் ஏசூஸ்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணது தான் வந்து இந்த ZenBook S14. இந்த லேப்டாப்போட வெயிட் வந்து ஜஸ்ட் 1.2 kg தான். பட் ரியல் வேர்ல்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். எப்பவும் பார்க்குற மாதிரி வந்து டிபிக்கல் காட்டன் பாக்ஸில் தான் வந்து இந்த லேப்டாப் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே வந்து லேப்டாப் இருக்குது, 68 வாட் பவர் அடாப்டர் இருக்குது, டைப் சி பவர் கேபிளுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து லேப்டாப்போட ஸ்லீவ் அண்ட் யூசர் கைட் இருக்குது. இந்த லேப்டாப்போட டிசைன் அண்ட் பில்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ATT டீல்ஸு ரெகுலர் பேஸில் அங்கே டீல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ லேப்டாப்போட ப்ரைஸ் ட்ராப் மட்டும் இல்லாமல் மற்ற கேட்டகரியோட ப்ரைஸ் ட்ராப் அலர்ட்ஸுமே வந்து நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப்போட டிசைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் புக் அல்ட்ரா வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒரு மினிமலான டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஆண்ட்ரிம் கிரே கலர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே வந்து அட்ராக்ட் பண்ணல. அடிஷ்னலாக பிராண்ட்லேருந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு வேறு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ராட்ச் டெஸ்ட் எதுவுமே வந்து நான் பண்ணல. அந்த மெட்டீரியல் நம்ம டச் பண்ணும்போதே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபீல் வந்து கொடுக்குது. ஏசூஸ் ZenBook அந்த பிராண்டிங் வந்து சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டாலிக் லுக் கூட பார்க்குறது வந்து லேப்டாப்போட லுக் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுது. இந்த லேப்டாப்புமே வந்து செராலுமினியம் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரபிளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த லேப்டாப்போட பிக்கெஸ்ட் ஹைலைட்டே வந்து வெயிட் தான். ஜஸ்ட் 1.2 kg தான் வெயிட் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கனாலே வந்து ஷாக் ஆகிடுங்க. 1.1 சென்டிமீட்டர் தான் வந்து திக்னஸ் இருக்குது. நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் லேப்டாப். அடிஷ்னலாக வந்து US மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 800 சர்டிஃபிகேஷனுமே இருக்குது. இந்த வாட்டி வந்து ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து 140 டிகிரி வரைக்குமே வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அந்த டேரக்ஷனில் வச்சாலுமே வந்து அந்த ஆங்கிளில் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் மைல்டாக வந்து நம்ம அந்த வாபிள் வந்து பார்ப்போம். இந்த அளவுக்கு ஒரு அல்ட்ரா தின் லேப்டாப்பில் கீபோர்ட் ஃப்ளெக்ஸுமே வந்து ஓரளவுக்கு மினிமலாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஆஃபீஸ் யூஸ், ட்ராவல், மீட்டிங்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேக்கில் கேரி பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான லேப்டாப்பாக இருக்கும். இந்த லைட் வெயிட் டிசைன் வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பேக் பேக்கில் நம்ம போட்டுட்டு பேக் மாட்டிட்டு போனாலே வந்து லேப்டாப் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றதே வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு வந்து லைட்டாக வந்து இருக்குது. ஒரு சைடு வந்து டிசைன் பயங்கர பாசிட்டிவாக பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த லேப்டாப்போட மேஜர் ஹைலைட்டே வந்து டிஸ்பிளே தான். 14:3 3K ரெசல்யூஷனில் OLED டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் சப்போர்ட்டோட இருக்குது. டச் ரெஸ்பான்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 128 ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும், 500 nits பிரைட்னஸும், HDRல வந்து 1100 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து 100% DCI-P3 கலர் கேமட் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேண்டோன் வேலிடேட்டட் டிஸ்பிளே. ஸோ ஏதாச்சும் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவுமே வந்து நமக்கு கிடைக்கும். டிஃபால்ட்டாகவே வந்து டிஸ்பிளே கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ, வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கன்செப்ஷனுக்குலாமே வந்து ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. நான் பாசிட்டிவாக பார்த்தேன் அப்படின்னா ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீனுக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நல்ல ஷார்ப்பான விஷுவல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அடிஷ்னலாக ஃப்ளிக்கர் ஃப்ரீ டிமிங் சப்போர்ட் இருக்குது. மை ஏசூஸ் ஆப் வழியாக அந்த லெவல்ஸ்மே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்பிளேக்கு ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. பட் தனியாக தான் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே வந்து கிளாஸியாக இருக்குது, ஆன்டி கிளார் இல்லை. பட் ஆன்டி கிளாரோட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இன்டெல் கோர் அல்ட்ரா 9 386H ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 கோர் 16 த்ரெட் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் இது என்ன பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இன்டெலோட லேட்டஸ்ட் பேந்தர் லைக் ஆர்கிடெக்சரில் தான் வந்து இதை பில்ட் பண்ணுது. அதாவது 2 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1.8 nanometerல பில்ட் பண்ணது. மார்க்கெட்டே வந்து இன்டெல் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ப்ராசர்னு கூட சொல்லலாம். இன்டெகிரேட்டட் இன்டெல் கிராஃபிக்ஸ் இருக்குது. மெமரிக்கு 32 GB LPDDR5X RAM இருக்குது. ஸ்டோரேஜ்க்கு 1 TB PCI NVMe M.2 SSDயுமே இருக்குது. SSD ஸ்பீச் வந்து நல்லா இருக்குது. பூட் டைம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆப்ஸ் வந்து குயிக்காக ஓப்பன் ஆகுது. ஏசூஸ் இந்த லேப்டாப்பில் அப் டு 28 வாட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக 2 ஃபேன் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிராஃபைட் ஷீட்டை வந்து 2 லேயராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக அல்ட்ரா ஸ்லிம் வேப்பர் சாம்பருமே இருக்கு. ஹெவி ஒர்க் லோட்லயுமே வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்டா இருக்கு. ஸ்டாண்டர்ட் அண்ட் விஸ்பர் மோட்ல நம்ம அந்த நாய்ஸ் வந்து பெருசா கேட்கவே மாட்டோம். ரொம்ப சைலண்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல ஒரு சைலண்டான ரூம்ல இருக்கும்போது தான் வந்து அந்த ஃபேன் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கேட்கும். Geekbench, Cinebench, PC Mark ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரியல் வேர்ல்டில் நம்ம பார்க்கும்போது டே டு டே யூசேஜில் வந்து மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணுறது, கேஷுவலாக வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, ஃபோட்டோ எடிட்டிங்கு, ரெகுலர் டெய்லி யூசேஜில் வந்து லேக், ஹிக்கப்ஸ் எதுவுமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணல. ஓரளவுக்கு நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருந்தது. 128 டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. செட்டிங்ஸில் வந்து நீங்கள் அடாப்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து 120 இல்லை 16 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 1080p வீடியோஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்து ஹேண்டில் பண்ணுது. அந்த ரெண்டர் டைம் எல்லாமே வந்து ஓகே தான். நான் வந்து ஃபில்மோராவில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நான் பேசிக்லி வந்து ஃபில்மோரா தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. 1080p எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து கம்ப்ளீட் ஆகுது. டெய்லி டாஸ்க்குன்னு தேவைப்படுற பேசிக் கிராஃபிக்கல் ஒர்க் லோடுக்கு வந்து இன்டெகிரேட்
இன்டகிரேட்டட் இன்டெல் கிராஃபிக்ஸே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் கேமிங் வந்தோன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது, பட் சைபர் பங்க் GTA 5 எல்லாமே வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். கேஷுவல் கேம் பிளேக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இருக்காது, ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும். ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ விஸ்பர் மோடில் வந்து யூஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு பெட்டர் பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும். நீங்கள் நார்மல் ரெகுலர் டாஸ்க் தான் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து யூஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஏசுஸோட எர்கோசென்ஸ் கீபோர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்டுக்கு வந்து பேக்லைட் சப்போர்ட் இருக்குது. ஆம்பியன் லைட் சென்சாருமே வந்து இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக கீபோர்டோட பேக்லைட் பிரைட்னஸ்மே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். கீ ஸ்பேசிங் அடிக்குவேட்டாக இருக்குது. ரெகுலர் டைப்பிங்க்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீஸ் எல்லாமே வந்து ரொம்ப எலிவேட்டடாக ஆக்வர்டாக இல்லை. கீ கேப்ஸ்க்கு அடிஷ்னலாக வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பில் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்மே வந்து அட்ராக்ட் பண்ணல. எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ண போகிறதுல இந்த கீபோர்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் டைப் பண்ண முடியும். ட்ராக் பேட் வந்து இந்த வாட்டியுமே வந்து கொஞ்சம் வைடான ட்ராக் பேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக் பேடுக்குமே வந்து அடிஷ்னல் கோட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன அப்படின்னா ஒரு சில லேப்டாப்பில் வந்து நம்ம ஸ்டிக்கியாக இருந்து பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் மாடல் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக இல்லை, நல்ல ஒரு ஸ்மூத்தான ட்ராக் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிட்டு இருந்தது. வைடாக இருக்கிறதுனால நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து இந்த எண்ட் டு எண்ட் கார்னர்ஸ்மே வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். கெஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்றப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் வந்து நம்ம டாப் டு பாட்டம் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வந்து ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபார்வர்டு இல்லை பேக்வர்ட் போனோம் அப்படின்னா டாப்லேருந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போதுமே வந்து இந்த கெஸ்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோன்னு வந்துன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக டோட்டலாக 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸு, ஹையர் வால்யூம்லேயுமே வந்து பெருசாக டிஸ்டார்ட் ஆகலை, நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. பட் பேஸ் ரெகுலராக பார்க்குற மாதிரி தான், அந்தளவுக்கு வந்து பூஸ்டட் பேஸ் வந்து நமக்கு கிடைக்கல. கொஞ்சம் சப்ரஸ் ஆன ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பட் ஸ்டில் நல்லா லவுட் அண்ட் கிறிஸ்பான ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ரைட் சைடில் ஒரு டைப் ஏ போர்ட், USB 3.2 Gen 1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டைப் ஏ போர்ட் தான் வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. லேப்டாப் வந்து ஒரு தின்னான ப்ரொஃபைலில் இருக்கிறதுனால ஒரு டைப் ஏ போர்ட்டோட வந்து இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அடிஷ்னலாக இன்னொரு டைப் ஏ போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து 2 தண்டர்போல்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப் சி போர்ட் வந்து இருக்குது. ஆடியோ காம்போ ஜாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. HDMI 2.1 போர்ட்டும் இருக்குது. இந்த தண்டர்போல்ட் போர்ட்டில் வந்து 40 Gbps வரைக்கும் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பவருக்குமே வந்து நம்ம அதையே வந்து யூஸ் பண்ணலாம். கனெக்டிவிட்டிக்கு வந்து Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது. Bluetooth 6 சப்போர்ட் பண்ணக்கூடிய வயர்லெஸ் கேப்பபிள் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு டிரைவர்ஸ் வந்து Bluetooth 5.4 வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் ஆகுது. ஃபியூச்சரில் Bluetooth 6 சப்போர்ட் ஆகக்கூடிய டிரைவர்ஸ் வரும்போது நம்ம Bluetooth 6லேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். கேமரா வந்து ஃபுல் HD ASUS AI வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அந்த ப்ரைவசி ஷட்டர் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இல்லை. IR சப்போர்ட் இருக்குது. ஆம்பியன் லைட் சென்சார் அண்ட் கலர் சென்சாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக வந்து இந்த வெப் கேமராக்கு வந்து விண்டோஸ் ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் ஐ கான்டாக்ட், பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார் கோட் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பிரைட் லைட்டிங் கண்டிஷனில் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும். அண்ட் கால்ஸ்க்காக வந்து 2 மைக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைக் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆடியோ வந்து நல்லா பிக்கப் பண்ணுது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். மைக் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பட் வெப் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கேஷுவல் வீடியோ கால்ஸ், மீட்டிங்க்கெல்லாமே வந்து இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேட்டரின்னு வந்தோன்னா இந்த லேப்டாப்க்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் 77 வாட் ஒரு பேட்டரியோட வருது. 68 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாக்ஸில் பண்டில் பண்ண சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 40 மினிட்ஸில் வந்து 50% சார்ஜ் ஆகுது. லெஸ் தென் 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. பேட்டரி பேக்கப் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மினி மான்ஸ்டர்னே சொல்லலாம். கம்பெனிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கலாக வந்து வீடியோ ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 27 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் என்னோட மிக்சர் யூசேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் மோடில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸ்கிரிப்ட் எழுதுறது, மல்டி டாஸ்கிங்கு, மல்டிமீடியா கன்செப்ஷன், இந்த மாதிரி ஒரு மிக்சரான யூசேஜில் எனக்கு வந்து 10 to 12 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் கிடச்சது ஸ்டாண்டர்ட் மோடில். ஓரளவுக்கு மினிமம் பிரைட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிடுறேன். இண்டோரில் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம ஹை பிரைட்னஸில் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரு 50 to 60% பிரைட்னஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவி டாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா more than 6 ஹவர்ஸ் பேட்டரியுமே வந்து நமக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு சாலிட் பேட்டரி பேக்கப் வந்து டெலிவரி பண்ணுது. இப்போ லேப்டாப் கொஞ்சம் குட்டியாக இருந்தாலுமே வந்து பேட்டரியில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கிறதுக்கு வந்து இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா 77 வாட் ஹவர் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி மட்டும் இல்லாமல் இன்டெலோட பேந்தர் லேக் ப்ராசர் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த லேட்டஸ்ட் 2 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய 16 கோர்ஸில் 4 பவர்ஃபுல்லான கோர்ஸு, 8 எஃபிஷியண்டான கோர்ஸ் அண்ட் 8 லோ பவர் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது.
ஏன்னா ரா பர்ஃபார்மன்ஸ்லேயுமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை, ஸ்டில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவுமே வந்து இருக்குது. ஃபியூச்சரில் வந்து அதிகமாக நம்ம பேந்தர் லேக் பேஸ் பண்ண லேப்டாப்ஸ் வந்து அதிகமாகவே வந்து நம்ம பார்ப்போம். ஃபைனல் வெர்டிக்ட் வந்தோன்னா Asus ZenBook S14 வந்து ஒரு சாலிட் பேக்கேஜ். Asusலேருந்து வந்து அகைன் இன்னொரு தரமான ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 2.4 lakhs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து குயிக்காக வந்து நம்ம பார்த்துடலாம். ஒரு நல்ல சாலிடான பில்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் பண்ணுறது வந்து பெரிய பாசிட்டிவாக இருக்கும். வேறு லெவல் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக OLED டிஸ்பிளே அப்படின்றப்போ வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரிலையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. கான்சென்ட் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து ஆவரேஜான வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வெப் கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பெட்டராகவும் இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு நல்ல பேலன்ஸ்டான ப்ராடக்டாக வந்து இந்த லேப்டாப் வந்து ஃபீல் ஆகுது. ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு பவர்ஃபுல்லான விண்டோஸ் மிஷின் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அமேசானில் வந்து இப்போ கரெக்டாக 2.4 lakhs வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா வந்து அரௌண்ட் 2.3 lakhs கிடைக்குது. அப்கமிங் வந்து நமக்கு இன்னும் ஃப்ரீடம் சேல், பிக் பில்லியன் டே சேல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சேல் டைமில் வந்து இல்லை பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சா இன்னும் ஒரு பெட்டரான ப்ரைஸிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் என்ன அப்படின்னா Asus ExpertBook Ultra ரீசெண்டாக நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். 3.5 lakh அந்த லேப்டாப்பு. பட் அதுக்கு வந்து 3 years வாரண்ட்டி ப்ளஸ் வந்து 5 years வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி சப்போர்ட்டு, 1 year வந்து ADLD அதாவது ஆக்சிடென்டல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லேப்டாப் வந்து ஸ்டாண்டர்ட் 1 year வாரண்ட்டி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ப்ரைஸிங் வரப்போ அட்லீஸ்ட் 2 to 3 years வாரண்ட்டி ப்ரொவைட் பண்ணும்போது என் கன்சூமர்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து அந்த பிராண்டு மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பட் டியூரபிலிட்டி இந்த மாதிரி ஏரியாஸில் Asus வந்து எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஹையர் ப்ரைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வாரண்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். ZenBook S14 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பற்றி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸில் வந்து வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த லேப்டாப் பற்றியுமே வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸுமே வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கூடி சீக்கிரமாக வந்து நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸுமே வந்து நம்ம சேனலில் வரும். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ லேப்டாப்ஸோட ப்ரைஸ் ட்ராப் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ட்ராப், டீல் அலர்ட், சேல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனல் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அங்கே செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேஸில் வந்து உங்களுக்கு டீல்ஸ் அங்கே டான் வந்துகிட்டே இருக்கும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட்.